பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ஜோதிட குழுவின் சார்பாக சோபகிருது வருஷம் தை மாச பலன்கள் பார்ப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வந்திருக்கின்றோம். சோபகிருது வருஷம் தை மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். தமிழ் மாத பலன்கள், ஆங்கில மாத பலன்கள், ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி இந்த ட்ரிப்பு நம்ம பார்க்க போகிறது தை மாத பயிற்சி. தை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 1, தை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 2, தை மாதத்தில் கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 3, இப்போ பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் 15/1/2024 திங்கட்கிழமை தை மாதம் 1ஆம் தேதி பிறக்குது. சற்றேறக்குறைய காலையில் 6:45 பிறக்குது. பிறக்கும்போதே நட்சத்திரம் உயர்ந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பிறக்குது. அடுத்தது அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்லபட்ச சதுர்த்தி திதியில் பிறக்குது. இப்போ இந்த சதுர்த்தி திதியில் பிறக்கும்போது நம்மளுடைய கோல்சாரம் கிரகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போமா. கோல்சாரத்தில் பொறுத்தளவுக்கு மேஷம் அப்படின்றது காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசியாக வருது மேஷம். முதல் ராசியில் பிரகஸ்பதியான குரு பகவான் ஆட்சி பெற்று அதாவது வீட்டில் இருக்கிறார் குரு மேஷத்தில். அப்போ இதே காலகட்டங்களில் பிறக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 6ஆம் இடமான கன்னியா ராசியில் பொறுத்தளவுக்கு கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 8ஆவது ராசியான விருச்சிக ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது செவ்வாயும் புத பகவானும் இந்த தை மாதம் பிறக்கிற காலகட்டங்களில் இருக்காங்க. சூரிய பகவான் மகரத்தில் இருக்கார். இந்த காலகட்டங்கள் அப்படின்றது அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இது மகர சங்கிரமணம் கூடக்கூடிய காலகட்டங்கள். மகர சங்கிரமணம் அப்படின்னாக்க சங்கராந்தி அப்படின்றது கூடக்கூடிய காலகட்டங்கள். மார்கழியிலேருந்து தைக்கு வர்றது மகர சங்கிரமணம் அப்படிம்போம். உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது. இந்த காலகட்டங்கள் பாதங்களில் மார்கழி அப்படின்னாங்க. அதுக்கு அடுத்தது தை அப்படின்னாலே நம்மளை பொறுத்தளவுக்கு வரக்கூடியது மகர ஜோதி அப்படின்றது வரக்கூடியது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் வீட்டில் இருக்கிற இடம் அவருடைய சொந்த வீடான கும்பத்தில் வீட்டில் இருக்கார். அதுக்கு அடுத்தது காலபுருஷத்தின் 12ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். ஆட்சி பெற்றுனாக்க ராகு கேதுக்கு எப்போதுமே வீடு கிடையாது. அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டோட காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் சாயா கிரகங்களான ராகு கேது பகவான். அடுத்தது இந்த மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன சிறப்பு விசேஷம் இருக்குது அப்படின்னாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டுமில்லை நம்மளோட வழக்கு மொழியிலே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிம்போம். அப்படி பிறக்கக்கூடிய தை பிறக்கிறது 15/1/2024. அதுதான் தை பொங்கல். பொங்கல் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவானை வணங்கக்கூடிய நாள். அப்போ இந்த காலகட்டங்களில் 15/1/2024 தை பொங்கல். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை நம்மளுடைய நடைமுறையிலேயே நமக்கு யார் யார் சோறு போடுறாங்களோ, நமக்கு யார் யார் அன்னம் கொடுக்குறாங்களோ, யார் யார் மூலியமாக அன்னம் வருதோ அது எல்லாத்தையுமே நாம் தெய்வமாக பாவிக்கிறோம். அது மாடாக இருந்தாலும் சரி, அது இயந்திரமாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த மாடு உழவுக்கு பயன்படக்கூடியது அந்த மாடு. அதனால் அன்றைய தினம் அப்படின்றது 16/1/2024 மாட்டு பொங்கலாக கொண்டாடுறோம். இந்த மாட்டு பொங்கலாக கொண்டாடுறது அப்படின்றது உழவுக்கு முக்கியமானது அந்த மாடு, அதுக்காக கொண்டாடுறோம். அதுக்கு அடுத்தது நமக்கு சோறு போடுறது யார் அப்படின்னாக்க உழவர்கள் தான். உழவர்களை கௌரவிக்கக்கூடிய தினம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 17/1/2024 உழவர் தினமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்றது தைப்பூசம். இந்த தைப்பூசம் அப்படின்றது 25/1/2024. அது மட்டும் இல்லை அன்றைக்கி பௌர்ணமி தினமாகவும் இருக்குது. தைப்பூசம் அப்படின்னாலே பழனியில் பொறுத்தளவுக்கு மிக பிரம்மாண்டமானது. எல்லா முருகன் கோயிலையும் பூசம் விசேஷமானது. தை மாதத்தில் வர பூசம் ரொம்ப விசேஷமானது. பழனியில் விசேஷமானது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 30/1/2024 நம்மளுடைய ஆராதனை தியாக பிரம்மம். இந்த நாட்டியம்
மற்றும் கலைகள் எல்லாத்துக்குமே முக்கியமானவர் அப்படின்றது தியாகபிரம்மம். தியாகபிரம்மத்துடைய ஆராதனை நாள் திருவையாறில் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்க உலகத்தில் உள்ள அத்தனை கலைஞர்களும், அது சின்ன திரை கலைஞராக இருக்கட்டும், அது பெரிய திரை கலைஞராக இருக்கட்டும், இசை கலைஞராக இருக்கட்டும், நாட்டிய கலைஞர்களாக இருக்கட்டும், அத்தனை பேரும் ஒன்று கூடக்கூடிய நேரம், ஒன்று கூடக்கூடிய நாள் அப்படின்றது 30/1/2024. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளை பொறுத்தளவுக்கு அமாவாசை அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம். அமாவாசைன்னா என்ன அப்படின்னாக்க பித்ருக்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய தினம். இதில் பார்த்திங்கன்னா வருஷத்தில் 3 அமாவாசை மிக மிக விசேஷமான தினம். 1 மகாலய அமாவாசை, 2 ஆடி அமாவாசை, 3 தை அமாவாசை. இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இறந்தவங்களுக்கு திதி தெரியாதனால திதி கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. எந்தவங்களுக்கு திதி கொடுக்கலையோ அவங்களுக்கு 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும். 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். அப்போ இந்த திதி தெரியாதவங்களை பொறுத்தளவுக்கு வருகின்ற 9/2/2024 தை அமாவாசை. இந்த தை அமாவாசையில் பொறுத்தளவுக்கு கொடுக்கக்கூடிய இடம் ஏதாவது ஒரு ஆறு அல்லது ஏரி அல்லது குளம் அல்லது கடல், இதை மாதிரி இடத்துல கொடுக்கும்பொழுது அந்த பித்திருக்களுக்கு ஒரு நாள் ஆகாரம். அமாவாசை அப்படின்னாலே அது ஒரு நாள் ஆகாரம். எள்ளு, நெல், அக்ஷதை இறைச்சி கொடுக்கக்கூடியது. எப்போ ஒருத்தங்களுக்கு பித்ருக்கள் ஆசீர்வாதமும் எப்போ ஒருத்தங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதமும் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்தில் நல்லது நடக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க பித்ருக்கள் ஆசீர்வாதம் இல்லாதனால திருமணம் தடை தாமதம்லாம் ஏற்பட்டிருக்கும். அவங்கெல்லாம் இந்த வரக்கூடிய தை அமாவாசையான 9/2/2024 அன்னைக்கு உங்களுடைய பித்ருக்கள் அத்தனை பேருக்குமே, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அங்கே கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அப்போ கொடுக்கும்பொழுது குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தை மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள், அதே தவிர என்னென்ன விசேஷ தினங்கள் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது சந்திராசிரம தினங்கள். சந்திராசிரம தினங்கள்னாக்க முக்கியமான முடிவு எடுக்கக்கூடியதை தவிர்க்கக்கூடிய தினங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஒரு சில பேருக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க அதற்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான எளிய பரிகாரையும் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த மாச பலன்னு சொல்லக்கூடியது வந்து மாச கிரகங்கள்னு சொல்கிற சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளை வச்சு சொல்லக்கூடியது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை வந்து சௌரமானம்னு சொல்லக்கூடிய மாத பிறப்பா, அதாவது அந்த மாதம் பிறக்கிறத சொல்கிறது. இந்த வாட்டி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வந்து சூரிய பகவான் போகிறார். அது வந்து 15ஆம் தேதி ஆறுது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் செவ்வாய் பகவானும் சரி, புத பகவானும் சரி, சுக்கிர பகவானும் சரி, அவள் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறாள். சுக்கிர பகவான் வந்து 19ஆம் தேதி, அதாவது 19/1/2024 அன்னைக்கு அவர் வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும், அதற்கு பிறகு 27/1/2024 அன்னைக்கு புத பகவான் அவர் வந்து தனுசிலிருந்து மகரத்திற்கும், செவ்வாய் பகவான் 4/2/2024 அன்னைக்கு தனுசிலிருந்து மகரத்திற்கும் போகிறார். அதனால் இதையும் கணக்கில் எடுத்துட்டு இந்த மாதத்தினுடைய பலனை ஒன்றொன்னா பார்க்கலாம். மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் சிம்மராசி நேயர்கள். இந்த சிம்மராசி நேயர்களுக்கு தை மாத பலன் பார்ப்போம். இப்போது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அவர் 9ஆம் இடத்துல இருந்தாலும் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவும், 7ஆம் பார்வையாக உங்களுக்கு ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை தைரிய வீரியஸ்தானத்தையும், அவருடைய 9ஆம் பார்வையில் 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இது மிகச் சிறந்த யோகமாக கருதப்படும். இப்போ உங்களுடைய ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். அவர் 6ஆம் இடத்துல ரொம்ப உக்ரமாக இருக்கார், மகரத்தில் இருக்கார். இப்போது இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் பகவானும் மகரத்துக்கு வந்து 4/2/2024 போகிறார். அப்போ உங்களுடைய ராசிக்கு 4க்கும் 9க்கும் உடையவர் 6ஆம் இடத்துக்கு போகிறார். இப்போ இதையெல்லாம் பார்க்குற போது இப்போ வந்து 9ஆம் பார்வையில் செவ்வாயவே பார்த்துட்ருக்கார். அப்போ இதெல்லாம் பார்க்குற போது புதிதாக வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகங்களும் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் இந்த 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால
புத்திர பாக்கியம் இதுவரை இல்லாமல் இருந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதாவது உங்களுடைய குருவோடைய 9ஆம் பார்வையில் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால், அது மாதிரி உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால் உடல்நிலை மனநிலை இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்த போதிலும் சனி 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்துவார். அந்த சின்ன சின்ன தடைகளில் இருந்தும் விடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் சொன்னீங்க. எப்பொழுதுமே ராசிநாதன் ராசிக்கு 6ல் போகிறது சிறப்பாக கண்டிப்பாக சிறப்பு இல்லை. அடுத்தது சூரிய பகவான் போயிருக்கிறது அவருடைய தமையன் வீடான சனி பகவான். சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் எப்பொழுதுமே பகை பெற்ற கிரகங்கள். இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசியில் பிறந்திருக்கிற மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலையில் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னாக்கா 2ல் இருக்கிற கேது உங்களுக்கு அதீத தைரியத்தை கொடுப்பாரு. 3ல் உள்ள சுக்கிரன் 4ல் இருக்கிறாரு. அதீத தைரியம் கொடுத்து நான் இல்லைன்னா நிர்வாகமே இல்லை அப்படின்ற நினப்பையும் கொடுப்பார். இந்த நம்மளோட பொழப்பு வாழ்க்கையில் சொல்லுவாங்க, நினப்பு தாண்டா உன் பொழப்பை கெடுக்குது அப்படின்றது. அதை மாதிரி உங்களுக்கு நான் எனக்கு என்கின்ற அகம்பாவத்தை கொடுத்துட்டு வேலையை பறிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு மிக 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 எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது 2ஆம் இடம் அப்படின்றது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தில் கேதுவும் 8ஆம் இடம் அப்படின்றது மாங்கல்யஸ்தானம். அப்போ குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏற்கனவே ராசிநாதன் பகை பெற்று போய் உட்கார்ந்துருக்கிறாரு. 7ல் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. குடும்பஸ்தானத்துக்கு உண்டான சனி பகவான் குடும்பக்காரகரான சுக்கிரனும் 4ல் உட்கார்ந்துருக்கிறாரு. எதையாவது வாயை திறந்தோம் அப்படின்னா வம்புல போய் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சரி சாமி, என்ன சாமி ஒரே நெகட்டிவாகவே சொல்லிட்டுருக்கீங்க, எதுவுமே பாசிட்டிவாக எனக்கு இல்லையா? இந்த ஒரு மாதம் ஒரு 28 நாள் நான் நல்லது அடைய முடியுமா? உண்டு. உங்களுக்கு ராசிக்கு 9ல் இருக்கிறார் குரு பகவான். ஜோதிட சாஸ்திரத்தில் ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படிம்பாங்க. ஓடிப்போன உங்களுக்கு 9ல் குரு. அவருடைய பார்வை உங்கள் ராசியில் படுது. என்ன கஷ்டமோ நஷ்டமோ பட்டாலும் வரவேண்டிய பணம் வந்துடும். 1. உத்தியோகத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், ஆனால் காப்பாற்றி விட்டுருவார். அடுத்தது 2, அவர் ராசிக்கு 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக 3ஆம் இடம் அப்படின்றது பெண்களுக்கு பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கு பொறுத்தளவுக்கு வீரியஸ்தானம், பெண்களுக்கு பொறுத்தளவுக்கு கர்ப்பஸ்தானம், கர்ப்பம் தாங்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ அந்த கர்ப்பம் தாங்கக்கூடிய ஸ்தானத்துடைய அதிபதியான சுக்கிரனையும் செவ்வாயையும் பிரகஸ்பதியான குரு பகவான் 9ஆம் பார்வையினால் பார்க்கறதுனால நீண்ட நாளாக திருமணம் ஆகி சந்தான பாக்கியம் என்ற வம்சம் விருத்தி ஆகாதவங்களுக்கு இந்த தை மாதத்தில் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ராசிக்கு 9ல் குரு பகவான் மேஷத்தில் வண்டி வாகனங்கள் வீடு. இத்தனை நாளாக நான் வாடகை வீட்டிலே இருந்துட்டு இருந்தேன் சாமி, எனக்கு ஒரு நிலமாவது வாங்க முடியுமா, ஒரு கிரவுண்டாவது வாங்க முடியுமா அப்படின்னு நினச்சவங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்களில் பிரகஸ்பதியான குரு பகவான் தருவாரா? குரு பகவான் தருவார். குலதெய்வம் போகிறதுக்கு ரொம்ப நாளாக தடை ஏற்பட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவ சிம்ம ராசிக்காரங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் குலதெய்வஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது 5ஆம் இடம். 5ஆம் இடத்தை 5ஆம் இடத்து அதிபதியான பிரகஸ்பதி குருவே பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக உங்களுடைய பூர்வ குலதெய்வங்களை இஷ்ட தெய்வங்களை வழிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் புகழ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பண வரவு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய தாய் தந்தையர் மூதாதையர் சொத்துக்களில் இருந்த லிட்டிகேஷன்ஸ் அதாகப்பட்டது பிரச்சனைகள் விலகி அந்த சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் இந்த தை மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு தருவாங்களா? கண்டிப்பாக தருவாங்க. அடுத்ததை பொறுத்தளவுக்கு இந்த சிம்மராசிக்கு அரசியல் துறை எப்படி இருக்கும், கலைத்துறை எப்படி இருக்கும், படிப்பு போட்டி கல்விகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, படிப்பு அப்படின்னு எடுத்தோம்னா மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியே 5ஆம் இடத்துலேருந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். அவர் 4க்கும் 9க்கும் உண்டானவர். இப்போ 9ஆம் இடத்துல பரிவர்த்தனையினால் அவர் ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமமாக இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக
அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறதுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருந்தீர்களேயானால் கண்டிப்பாக அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இளைநிலை கல்வின்னு சொல்லக்கூடிய 10th +2 இந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதியே 5ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்லபடியாக இருக்கும். பொதுவாக படிப்பு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதை தவிர பார்த்தேனால் வேலையை பற்றி சொல்லும் பொழுது வேலையில் புதிய வேலை மாறுதல்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை மாறுதல்கள், ஏன்னா 6ஆம் இடத்துல ராசியின் அதிபதி போகிறதுனால மாறுதல்கள் இருக்கும். அரசியல், அரசாங்கம், அரசு செல்வாக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு, அரசியல் செல்வாக்கில் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. 6ஆம் இடத்துல ராசியின் அதிபதி போய் மறைந்திருக்கிறதும், சமசப்தமத்தில் சனி பகவான் பார்க்குறதும், 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் கேத்து பகவான் இருக்கிறதும் அந்த அளவுக்கு வசதியாக இருக்க முடியாது. இருந்தாலும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்கிறது, அவர் 9ஆம் இடத்துலேருந்து 9-5 பரிவர்த்தனைகள் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பேசினீங்கன்னாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் சிறிது சிறிது இருந்து கொண்டே இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஃப்ரெண்ட்ஸு நம்ப வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. கூட்டு தொழிலாளிகளை நம்ப வேண்டாம், கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால, அதாவது தனக்குன்னு பார்க்கக்கூடிய சனி பகவான், தனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும்னு பார்க்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற ஆண் சனியாக இருக்கிறார். அதனால் அவங்களுக்கு உண்டான ஆதாயத்தை தேடித்தான் போகும். அதனால் பொது நலன் கருதி வரமாட்டாங்க. அதனால் அரசியல், அரசு இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்க ரொம்ப ஜாகிரதையாக அப்போனன்ட் பார்ட்டியை டீல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த 7ஆம் சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா அரசாங்க அலுவலர்களுக்கெல்லாம் சிறிய இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வேலையில் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. பேங்க் உத்தியோகம், அதை தவிர இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க இல்லையா, பேங்க்கு, அதை தவிர இன்சூரன்ஸ் கம்பெனி, இதிலெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி உள்ளே போகிறாங்க இல்லையா, அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தேனால் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். முயற்சி ஸ்தானாதிபதியும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் சில நாட்களில் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். அந்த சில நாட்கள் என்ன, இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்துக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க. இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு சனி 7ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தினாலையும், அதே சமயத்தில் சூரியன் 6ல் இருக்கிற காரணத்தினாலையும், இந்த தை மாதத்தில் இவங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வரக்கூடியது 16/1/2024 செவ்வாய்க்கிழமையும் 17/1/2024 புதன்கிழமையும், இந்த 2 நாட்கள் இவங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். அப்போ இந்த சந்திராஷ்டம தினங்களில் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மனோகாரகன் அப்படின்னு, மனசுக்கு அதிபதின்னு சொல்கிறோங்க. அப்போ இந்த மனசு, இந்த சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மனசினால் எடுக்கக்கூடிய முடிவுகள் தடுமாறி போயிடும். அதனால் பின் விளைவுகள் வரும். அந்த விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக இந்த சந்திராஷ்டம தினங்களை ஒதுக்கிக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்கெல்லாம் ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னால், புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம், ரொட்டீன் ஒர்க்குகளை செய்யலாம், புதிய முயற்சிகள் வேண்டாம். அது மாதிரி பயணங்கள் செய்ய வேண்டாம், வெளியூர் வெளிநாடு எதுவாக இருந்தாலும் பயணங்கள் செய்ய வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் இது 2ஐயும் கடைப்பிடிச்சாலே இதனால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நீங்கி நன்மைகள் பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ இந்த சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் சனி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வரக்கூடிய பின் விளைவுகளில் இருந்து நன்மை அடைகிறதுக்காக டெய்லி ஒரு விநாயகரை போய் வணங்குங்க. சிவனை திங்கட்கிழமை அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க. இதனால் உங்களுக்கு சிவஸ்தலங்களில் சிவனுக்கு போய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. இதெல்லாம் செய்தீங்கன்னா இந்த மாதம் நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 9-5 பரிவர்த்தனையும் பெரிய ஏற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கு.
சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாகவும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சில பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கு. பேச்சில் அதீத கவனம் தேவை. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி நிச்சயம். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகி குழந்தைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும், கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் இந்த மாதத்தில் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவா பார்ட்னர்ஸை நம்பாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பேச்சில் மிகுந்த கணக்காக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. பேசக்கூடியது எதுவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை அடுத்தவங்களுக்கு புரியக்கூடிய அளவில் சொல்லக்கூடியது ரொம்பவும் நல்லது. மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இது ஒரு சுமாரான மாதமாகவே இந்த தை மாதம் அமையும் அப்படின்றத வந்து இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.